ஹாய் கைஸ், உங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்க தோட்டத்துல வாழை நடவு செஞ்சு கடந்த 6 மாசத்துல மரங்கள் எல்லாமே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லா மரங்களும் குலைகள் வருவதற்கான பருவத்துல தயாரா இருக்காங்க. இந்த பருவத்துல மரங்களுக்கு கடைசியா ஒரு முறை களை பராமரிப்பு செஞ்சு மரங்களோட மட்டைகள் எல்லாமே காத்துல பிரிஞ்சு கிடக்கு. அந்த மட்டைகள் எல்லாத்தையும் காஞ்சி போன வாழை இலைகளால லைட்டா கட்டி விட்டுட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் 20 கிலோ அளவுக்கு நல்லா மக்கி ஆறி போன தொழு உரம் வச்சு விட போறேன். அப்படியே தொழு உரத்தை மண்ணை போட்டு மூடி மரங்களுக்கு சப்போர்ட்டா மண் அணைச்சு விட போறேன். இப்படி செய்வதால மரங்கள் குலைகள் வந்து வெயிட் ஏறும்போது காத்துல மரங்கள் சாயாம இருக்க இந்த மண் அணைப்பு பெரிய உதவியா இருக்கும். இதுக்கப்புறம் மரங்கள் குலைகள் வந்து அது அறுவடை பண்ற வரைக்கும் களை பராமரிப்பு தேவையில்லை. நீர் பராமரிப்பு மட்டும் சரியா செஞ்சு பாத்துக்கிட்டா போதும். ஒரு இயற்கையான முறையில நல்ல மகசூலை நம்ம பார்க்கலாம். எப்போதுமே என்ன பொறுத்த வரைக்கும் ரோட்ல மரம் வச்சாலும் சரி, தோட்டத்துல எங்க குடும்ப தேவைக்கு ஏதாவது பயிர் செய்தாலும் சரி, குறைவா செய்தாலும் அதை நிறைவா செய்யணும். அப்புறம் முக்கியமா உங்க எல்லாருக்கும் இது போன்ற பதிவுகளை போட காரணம், இதை பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கான ஓய்வு நேரங்கள்ல இயற்கையான முறையில ஏதாவது பயிர் செய்யுங்க. ஓகே கைஸ், வந்த வேலை முடிஞ்சது. திரும்பவும் ஒரு ஆரோக்கியமான தரமான வாழை குலைகளோட சந்திக்கலாம். தேங்க்யூ.